இந்த மூவி என்னன்னா, ஆஸ்கர் வரலாற்றிலேயே அதிகப்படியான நாமினேஷன் செய்யப்பட்ட ஒரு மூவி இது. 16 நாமினேஷன்ஸ். இதுக்கு முன்னாடி சில மூவிஸ் 14 நாமினேஷன் வரையும் போயிருக்கு. இந்த மூவியோட பேர் வந்து இந்த படத்தோட பிளாட் என்னன்னா, மிசிசிப்பி வந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ டு த சவுத் வரையும் இருக்குது. ஸோ இது வந்து 3 மில்லியன் பீப்புள்ஸ் வாழ்கிற ஒரு இடம். அந்த இடம் எதுக்காக ஃபேமஸாக இருக்குன்னா, ஸோ இந்த படத்தோட மெயின் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நிறைய தீம்லாம் சொல்லப்பட்டிருக்கு, சப்டெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்துருக்கீங்களா, லைக் அந்த மாதிரி ஒரு ஹாரரான விஷயம், அது கூட லைட்டாக சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த மாதிரி இருக்கும். படத்தோடைய மெயின் ஜானர் வந்து அந்த ரேசிசம், அந்த ஒயிட்ஸ் வந்து பிளாக் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி லைட்டாக காட்டப்பட்டிருக்கும். மார்ச்சில் தான் ஆஸ்கர்ஸ் கிடைக்கும். இந்த படத்தில் என்னுடைய ஃபேவரட்ஸ் யார் யார் வாங்குவாங்கன்றதையும் நான் ஃபர்தராக சொல்கிறேன். இன்னும் இந்த டேரக்டரை பற்றி பார்ப்போம். இந்த படம் எதனால் ஒரு ஃபேமஸ் ஆனார் அப்படின்னா, கிரவுண்ட் பிரேக்கிங், அதாவது ஒரு விஷயத்தை புதுசாக கொண்டு வந்து அந்த வேவே மாற்றுறது, அது நல்லாவும் பண்ணுறது. இவருடைய ஹாரர் தியரி மியூசிக் வந்து எவால்வ் ஆகி எந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுக்குது.